நாளைக்கு என்னங்க சாப்பிடுவோம்? நெறைய பேர் சொல்லுவீங்க, "அட எனக்கு அத பத்தியெல்லாம் கவலையே இல்ல சிஸ்டர். நாளைக்கு வந்தா பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா நான் சொல்லட்டுமா இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு? நீங்க எதுக்குங்க ஓடி ஓடி உழைச்சு உழைச்சு சம்பாதிக்கிறீங்க? ஓவர் டைம், எக்ஸ்ட்ரா டைம் போட்டு உட்கார்ந்து உழைக்கிறதுக்கு காரணம் என்ன? ஐயோ! நான் சம்பாதிக்கலன்னா நாளைக்கு என்ன பண்ணுவேன்? என் புள்ள பெருசாகும்போது அவன டாக்டர் ஆக்கணும். இதுக்குன்னு உட்கார்ந்து என்ன பண்ணுவீங்க? தல கீழ உழைப்பீங்க. கடைசில அவன் அந்த வயசுக்கு வரும்போது அவன் டாடா பை பை சொல்லிட்டு, "மேம் ஐ டோன்ட் லைக் சயன்ஸ். ஐ லைக் ஆர்ட்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருவான். உசுக்குன்னு போயிரும். நீங்க அத்தனை நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் அதுக்குன்னு ஒண்ணுமே செய்ய தேவையில்லையா? செய்யணும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உன் கைக்கு நேரிடும் எல்லா வேலையும் என்ன செய்யு? உண்மையா செய்யு, சுறுசுறுப்பா செய்யு, சோம்பேறியாய் இருக்காதே. வேலை செய்யாதவன் சாப்பிடாமல் இருப்பானாக. நீங்க வேலை செய்யலனா சோறு போடக்கூடாது உங்களுக்கு. உங்களுக்கு கைக்கு நேரிடுறத செய்யுங்க. ஆனா அதையும் கடந்து போய், ஐயையோ நான் இன்னைக்கு இதை முடிக்கலன்னா நாளைக்கு இந்த பணம் வராது, நாளைக்கு இந்த பணம் வரலன்னா இது நடக்காது, இது வாய்க்காது, என் புள்ள என்ன செய்வான், என் மனைவி என்ன செய்வா, என்ன பண்றோம்? we go to the other extreme. இவருங்க வேலை செய்யறது செய்யுங்க, கவலைப்படுறத ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க.